Hi guys, again ஒரு நியூ கோர்ஸ்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு உண்மையிலேயே கேட்டிங்கன்னா ரொம்ப சப்போர்ட் வந்து பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, நல்ல ரிவ்யூவும் கொடுத்தீங்க, ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்க, நிறைய பேரும் ஜாயின் பண்ணீங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஜி. இது மாதிரி லோ ப்ரைஸ்ல நீங்க போடுறதும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கான டைமும் நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா இன்ஸ்டாலலாம் மெசேஜ் பண்ணீங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த கோர்ஸ் வந்து உங்களுக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரிகவரி கோர்ஸ். Udemyல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க்கை. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி Udemyல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லி தருவாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்னு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா ரிகவரி கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் டேட்டா ரிகவரி கோர்ஸ் வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல். ஓகேங்களா? ஒரு தகவல் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை delete பண்ணிடுவோம். அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஃபைலாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். கரெக்டா? ஸோ அது delete ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அது நமக்கு தேவையில்லைன்னா delete பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் ஆனால் தர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? சாஃப்ட்வேர்ஸோ இல்லை வேற என்ன மெத்தடோ யூஸ் பண்ணி தருவோம். அதுக்கு பேர் தான் டேட்டா ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதனா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அதை திருப்பி கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் டேட்டா ரிகவரி. இதுல வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ரிகவரி. அதாவது டேட்டா ரிகவரிக்கு என்னென்ன தேவை, எதுக்காக நம்ம டேட்டா ரிகவரி வந்து யூஸ் பண்றோம், அதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இதுல வந்து சொல்லி தந்துரும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பென் டிரைவரா இருக்கலாம், மெமரி கார்டா இருக்கலாம், எஸ்டி கார்டா இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம். இல்ல என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல வந்து ஓஎஸ் வந்து போயிடுச்சு, ஆனா உள்ள டேட்டா அப்படியே தான் இருக்கு. அந்த டேட்டா என்னால ரெக்கவர் பண்ண முடியுமா? இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதுல இருந்து டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமா? இல்ல என் பென் டிரைவரை நான் டெலீட் பண்ணல, ஃபார்மேட்டே பண்ணிட்டேன், அதுல இருந்து டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமா? என்னோட ஹார்ட் டிஸ்க் நான் ஃபார்மேட்டே பண்ணிட்டேன், அதுல இருந்து டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமானா கண்டிப்பா ரெக்கவர் பண்ண முடியும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்க எதுவும் பெய்ட் பண்ணி அமௌண்ட் கட்டி அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். நீங்க அந்த சாஃப்ட்வேரையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் டேட்டா ரிகவரியில வந்து அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவா. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பேசிக் கான்செப்ட்னு சொல்லிட்டு இது ரெண்டு கிளாஸாக வந்து பிரிக்கும். ஓகேங்களா? பேசிக் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கும். பேசிக் கான்செப்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ரிகவரினா என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி பண்றது, அதெல்லாம் நாங்கள் வந்து அதை கவர் பண்ணிடுவோம். சாஃப்ட்வேர் யூஸ் இன் டேட்டா ரிகவரி, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும், அதை எப்படி ரிமோட் ஆக்சஸ் மூலமா பண்றது, போர்ட் ஷேரிங் எப்படி பண்றது. அதாவது டேட்டா ரிகவரி ரெண்டு டைப்ஸ்ல வந்து பண்ணலாம். ஒன்று வந்து ஆஃப்லைன் டேட்டா ரிகவரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேட்டா ரிகவரி. ஆஃப்லைன் டேட்டா ரிகவரினா என்ன, இப்போ உங்ககிட்ட பென் டிரைவரோ இல்லை எஸ்டி கார்டோ இல்லை லேப்டாப்போ இல்லை ஹார்ட் டிஸ்கோ கொடுத்துறாங்க கஸ்டமர், எனக்கு வந்து எரேஸ் ஆயிடுச்சு, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் உங்ககிட்ட கொடுத்துறாங்க. அப்போ அது பேர் ஆஃப்லைன். ஏன்னா உங்க கையிலேயே அந்த பொருளை வந்து கொடுத்துறாங்க. பென் டிரைவரா இருக்கலாம், இல்லை எஸ்டி கார்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உங்க கையிலேயே கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அது உங்க கையிலேயே இருக்கு, நீங்களே உங்க கம்ப்யூட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப்லைன். ஓகேங்களா? ஆன்லைன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, ஆனால் அவரோட பென் டிரைவர் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு, ஹார்ட் டிஸ்க்கும் அவர்கிட்ட தான் இருக்கு, கம்ப்யூட்டரும் அவர்கிட்ட தான் இருக்கு. நான் இங்க இருக்கேன், என்னால எனக்கு வந்து கொண்டு வர முடியாது, கொரியரும் போட முடியாது, ஆனா எனக்கு டேட்டா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பண்ணி தரலாம். அதுல வந்து போர்ட் ஷேரிங் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுவுமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகேங்களா? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இதுலயே உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணிடும். ஆஃப்லைன் டேட்டா ரிகவரியில வந்து என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு வருது என்ன பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸ் அட்டாக் எப்படி வந்து சரி பண்றதுன்னு இதில் சொல்லி தருவோம். இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து ஹைட் பண்ணி விட்டுரும். அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், ஆனால் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து ஹைட் ஆகிடும். அப்படின்னா ஷார்ட் கட்ஸை வந்து காமிக்கும். ஒரு ஃபைல் மாதிரியே இன்னொரு ஃபைல்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸை வந்து காமிக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். கரெக்டா? அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிடும், இல்லை மேனுவலாக delete ஆகிடும், இல்லை ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை பென் டிரைவ் எடுத்துக்கலாம். பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், எஸ்டி கார்டு, டெஸ்க்டாப், இதுல இருந்து delete ஆனாலும் சரி, ஃபார்மேட் ஆனாலும் சரி, அதுல இருந்து எப்படி டேட்டாவை திரும்ப நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஃபைல் ரீசைக்கிள் பின். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம delete பண்ணா ரீசைக்கிள் பின்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? அந்த ரீசைக்கிள் பின்ல இருந்தே நம்ம delete பண்ணிட்டா அதுல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு இதுல வந்து உங்களுக்கு வந்து நாங்க கவர் பண்ணி சொல்லி தருவோம். அட்வான்ஸ் கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டேட்டா ரிகவரி வரும். அதாவது கஸ்டமர் உங்க கையில பென் டிரைவோ இல்லை எஸ்டி கார்டையோ கொடுத்துட்டாருன்னா நீங்க எடுத்துருவீங்க. பட் இதுவே அந்த கஸ்டமர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர், அதாவது அவர்கிட்ட அந்த பென் டிரைவ் அந்த ஆடிஸ்கே அவரோட கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண சொல்லிட்டு இங்க இருந்தே நம்மளுக்கு வந்து அவருக்கு டேட்டா வந்து ரெக்கவர் வந்து பண்ணி தரலாம். ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன், இப்போ நியூவா ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து புது ஃபோன் நம்ம வாங்குவோம். கரெக்டா?
புது ஃபோன் வாங்கினே பழைய ஃபோனில் இருக்க டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாகவே சாஃப்ட்வேர் வந்து கொடுத்தோம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், கால் லாகாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து வச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துடும். நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து ப்ளூ ஸ்க்ரீனாக மாறிடும். அப்புறம் ரீபூட் இல்லைனா ஓஎஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு இதில் வந்து சொல்லி தருவோம். அந்த மாதிரி எரர்ஸ் வந்தாலுமே இப்படி உங்களோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுன்னு இதில் வந்து சொல்லி தருவோம். அதோட சாஃப்ட்வேர் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆன்லைனில் வந்து என்னென்ன சொல்லி தருவோம். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் மூலமாக எப்படி பண்ணுறது, இந்த போர்ட் ஷேரிங்க்கு என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லி தந்துடும். அதுவும் ஃப்ரீ தான், அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைன்லேயே நம்ம வந்து வைரஸ் அட்டாக் எடுக்கிறது, ஷார்ட்கட் ப்ராப்ளம் எடுக்கிறது, ஆட்டோ டெலீட் எப்படி சரி பண்ணுறது, மேனுவல் டெலீட் ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் மொபைல் ஃபோனில் டச் உடஞ்சு போச்சு ஆனால் அது வந்து டேட்டா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னாலும் அதையுமே நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லி தருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக என்ன சொல்லி தருவோம் பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு இன்கம் பார்க்கறது. எல்லாருமே ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறோன்னா அது எதுக்காக கற்றுக்குறோம், நமக்கு எதனா ஒரு அதில் இருந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், இல்லை ப்ராஃபிட் கிடைக்கும், இன்கம் கிடைக்கும் தான் பண்ணுறது. கரெக்டாக, ஸோ இதை நீங்கள் இன்கம் சோர்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இப்படி தான் பண்ணணும் போல அப்படின்னு. ஸோ இது வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக வச்சாலும் ஓகே, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்களா கற்றுக்கிறதுக்கு வச்சுட்டாலும் ஓகே. பட் டேட்டா ரிகவரின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அதனால இது கற்றுக்கிறது உண்மையிலே நல்லதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ரிசோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் முடிக்கும் போது கீழே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ்னு இருக்கும், அதில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூவே கொடுத்துறேன். கிளாஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகேங்களா, அந்த வீடியோ பாருங்கள், அதில் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எளிமையாக எனக்கு புரியுது, ஓகே ஒர்த் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, எல்லாமே எளிமையாக இருக்கும், எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு தான். ஓகேங்களா, ஸோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேர் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நாங்கள் கம்மியாக தான் கோர்ஸோட ஃபீஸை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.